ஏகனே போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளுந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன் இணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அனுபவம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டில் மரங்கள் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த நிலவுக்கு ஜன்னலுக்கு இதுக்கெல்லாம் அந்த கட்டைகள் போடுவோம் இல்லையா, அந்த கட்டைகள் எந்தெந்த மரங்களில் போடலாம் அப்படின்றது வாஸ்துல எப்படி சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரம் அப்படின்றத எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நாம் வாழும் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை வளப்படுத்துவதற்கு தாயுள்ளம் கொண்ட வீடாக இருக்கும். அதேமாதிரி வம்ச விருத்தி அப்படின்றதும் ஆகும். இந்த வம்ச விருத்தி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம போடக்கூடிய மரங்கள் அப்படின்றது பாலுள்ள மரங்கள் அப்படின்றத நம்ம போடணும். அதிலே ரெண்டு விதங்கள் பால் இல்லா மரங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது, பாலுள்ள மரங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த பாலுள்ள மரங்களை தான் நம்ம வீட்டு மரச்சாமான்களுக்கு உபயோகப்படுத்திக்கணும். சில மரங்கள் எதுக்கு பயன்படும் எதுக்கு பயன்படாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உயர் வகை மரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தன மரம், செம்மரம் மோஸ்ட்லி வீடுகளுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா அது செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக எடுத்து வருது. அதனால் அப்போ அந்த வீட்டினுடைய அமைப்பு செம்மரங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது எடுத்துகிட்டு வந்தால் பிடிச்சி போயிடுவாங்க உள்ளுக்குள்ளே. அது ரெண்டாவது விஷயம். நம்ம செம்மரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அதேமாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் நமக்கு அதை டோக்கன் போட்டு முறைப்படி வாங்கி கொண்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அந்த வீடு அதிகப்படியான உக்கரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். அதிலே அந்த உயர் ரக மரம் அப்படின்றத அதில் பால் இல்லாத மரமாகத்தான் அது கருதப்படுது. அதுக்கடுத்து சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் நமக்கு உயர் வகை மரங்களில் அது அடுத்தபடியாக வரக்கூடியது. சந்தன மரம் அப்படின்றது நறுமணத்தை சொல்லக்கூடியது. இது பொதுவாக சுக்கிரனையும் குருவையும் ஆதிபத்தியம் எடுத்து வரக்கூடிய மரம். பொதுவாக கமழக்கூடிய மரம், வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மரம் அப்படின்றது சந்தன மரம். அப்போ அது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும். அப்போ மகாலட்சுமி இருக்கும் தானே, கண்டிப்பாக கேட்கலாம். ஆனாலும் அந்த மரத்தில் பால் அப்படின்றது அதிகமாக இருக்காது. பால் இல்லாத மரமாக இருக்கும். ஆனாலும் பால் இருக்கிறது அப்படின்றது அந்த தோலுக்குள்ளே, அதாவது அந்த பட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரத்தினுடைய அமைப்பில் இருக்கும், வைரத்தில் இருக்காது. அப்போ இது ஓரளவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய நறுமணமும் அதனுடைய கடாட்சமும் அப்படின்னு சொல்லக்கூடியது போடலாம் அப்படின்றத சொல்லும். அடுத்து தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு உயர் ரக மரம் தான், விலை உயர்ந்த மரங்களில் வரக்கூடியது. தோதகத்தி அப்படின்னா ஈட்டி அப்படின்னு பேர். நம்ம பொதுவாக ஒரு ஏரியாவில் ஈட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஏரியாக்களில் தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுமையாக வயலட் கலரில் இருக்கும், நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும். நல்ல விளைஞ்ச தோதகத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட், அதனுடைய வைரம் முழுமையாக இருக்கும், மரத்தினுடைய முழுமையாக வைரம் இருக்கும். அது ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும். நல்லா அதனுடைய கிரைண்ட்ஸ் பூராமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பீட்ரூட்டை ரெண்டாக அறுத்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதனுடைய வைரம் இருக்கும், கலர் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மரம் நிலைக்கதவுகளுக்கும் ஜன்னலுக்கும் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது கட்டைகள் பயன்படுத்தக்கூடாது. நிலவு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, நிலவு கட்டை போடுறது சைடு ஃப்ரேம், நிலவு கட்டைக்கு சைடு ஃப்ரேம் கண்டிப்பாக அந்த தோதகத்தி மரத்தில் போடக்கூடாது. பல வீடுகளில் தோதகத்தி மரத்தில் நிலவு கதவு ரெண்டுமே போட்டிருப்பாங்க, நிலக்கதவு ரெண்டுமே போட்டிருப்பாங்க. அந்த நிலையில் நம்ம செட்டிநாடு வகைராக்கள் அது அந்த ஸ்டைல் அது. ஆனால் அதை சைடு ஃப்ரேம் ஒட்டிக்கிட்டே போவாங்க. அப்போ நிலக்கட்டை அப்படின்றது ஒரு 6க்கு 4. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக இப்போல்லாம் அந்த செவத்தினுடைய கனம் எவ்வளவோ அந்த கணத்துக்கு வைக்கிறாங்க. 10 இன்ச்சு 11 இன்ச்சு வரைக்குமே கட்டையினுடைய அகலமும் கனம் ஒரு 5 இன்ச் அல்லது 6 இன்ச் வரைக்குமே வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி வரைக்குமே அந்த நிலக்கதவெல்லாம் உயரம் வருது. இப்போ அந்த நிலக்கதவுக்கான உயரமே அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வைக்கவும் கூடாது. இருந்தாலும் அது ஒரு வார்த்தை இப்போ முடிஞ்சால் சொல்லலை, ஒரு தனி வீடியோவை சொல்லிக்கலாம். அப்போ அந்த தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்தில் சைடு ஃப்ரேம்கள் எப்போவுமே போடக்கூடாது. அந்த மரம் நிலையாக நிற்கக்கூடாது. அப்போ அந்த நிலையாக நிற்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்தில் நம்ம செய்யக்கூடாது. அது பால் உள்ள மரம், மிக அதிக விலை உயர்ந்த மரமும் கூட. ஆனால் அந்த மரத்தில் செய்யக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கதவு போடலாம். கதவு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், திறக்க மூட இருக்கக்கூடியது. அதேமாரி ஜன்னலில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகள் போடலாம், மாடங்களுக்கான கதவுகள் போடலாம்,
முக்கியமாக ஊஞ்சல் போடணும். ஊஞ்சல் வந்து தோதகத்தி மரத்தில் போட்டு உங்களுடைய நடுக்கூடத்தில் அல்லது ஹாலில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் போட்டு அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்து அப்படின்னா அந்த வீடு வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கும் ராஜ உபதேசங்களுக்கும் ராஜ உபச்சாரங்களுக்கும் அருமையான ஒரு வீடாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய வீடாக இருக்கும். அதனால தான் பழைய அரண்மனைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடு ஹாலில், அதாவது வந்து அந்த கொலு மண்டபம் மாதிரி இருக்கும், அதை சுற்றி வரும். அதில் சென்டரில் வந்து பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டிருப்பாங்க, அது ஈட்டி பலகையில் போட்டிருப்பாங்க. அது எப்போவுமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அசையாத மரத்தில் அந்த ஈட்டி மரம் வந்து அசையாத பொருளாக இருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அதில் வந்து ஊஞ்சல் போடலாம், கதவு போடலாம், ஜன்னல் கதவு போடலாம், நிலக்கதவு போடலாம். அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈஸி சேர் மாதிரியே வந்து இப்படி உகஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து இப்படி ஆஃப் ரவுண்டில் போட்டு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த சேர் போடலாம். அதே மாதிரி வந்து உலக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஈட்டி மரத்தில் போடலாம். கருங்காலி மரத்துலையும் போடுறது உண்டு. ஏன்னா அது வந்து வைரம் கெட்டித்தன்மை உண்டு, அதாவது கனம் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது. முதல் வகையில் வந்து தோதகத்தி தான் வருது, அதுதான் உலக்கையில் போடுறது, அதுதான் அடிக்கடி குத்தக்கூடியது. அசைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே போடலாம். ஈட்டின்றது வந்து பாயக்கூடிய தன்மை உடையது. ஆனால் அந்த பாயக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மரம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அப்போ கதவு போடலாம், அடுத்து வந்து ஊஞ்சல் போடலாம், ஜன்னல் கதவு போடலாம், ஈஸியாக ஆடக்கூடிய சேர் அப்படின்றது போடலாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து தொட்டில் செய்யலாம், சந்தன மரத்துலையும் செய்யலாம், தோதகத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரத்துலையும் செய்யலாம். கட்டில் போடக்கூடாது. கட்டில் போடக்கூடிய வீடு, தோதகத்தி மரத்தில் கட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு பழுதடைந்து விடும், பாழடைந்து விடும், பார்த்துக்குங்க. அடுத்து வந்து அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது இப்போ எல்லாமே ஏகமாக எல்லா வீடுகள்லையுமே பயன்படுத்தக்கூடிய மரம் அப்படின்றது தேக்கு மரம். இதில் எல்லாமே போடலாம், எல்லா மரச்சாமான்களும் இதில் செய்யலாம். இது வந்து விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து முழுமையாக குருவின் தன்மையை எடுத்த ஒரு மரம், குருவனுடைய முழு தன்மையை எடுத்த ஒரு மரம் அப்படின்றது வந்து இந்த தேக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதிலே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடலாம். நிலைப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது, நிலவு கதை வைக்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது வந்து சாஸ்திர அளவுப்படி வைக்கணும். அப்படின்னா ஒரு வீட்டினுடைய எசமானன் அப்படின்றது அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய உயரத்தில் வந்து 1 பங்கு குறைச்சி 7 பங்கு அப்படின்றதான் ஒரு சாஸ்வதமான அளவு அப்படின்றது. அதாவது வந்து என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அந்த சிரசு அளவு மட்டும் எடுத்துகிட்டு 7 சான் அளவுக்கு வைக்கிறது. ஒரு சாணுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 இன்ச்சு வரும். அப்போ 7 × 56 இன்ச்சு. 56 அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 4 அடி 8 அங்கலம் வரும். 4 × 48 ஒரு 8 56. கண்டிப்பாக யாருமே அந்த அளவுக்கு இப்போ நிலவுக்கு அது வைக்கிறது கிடையாது. எல்லாமே 7 அடி 7 அடி 8 அடி இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த சாஸ்திர கட்டுப்பாட்டில் அது வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நிலவனுடைய கனத்தை வந்து கட்டையினுடைய கனத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம். ஒரு 5 இன்ச்சு வரைக்கும் 5 இன்ச்சு வரைக்கும் கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சம் குறையும். அப்போ கிட்டத்தட்ட வந்து கதவனுடைய அளவே 6 அடிக்கு பக்கமாக வரும். அப்போ இது வந்து அந்த நிலவுலையுமே வந்து ஒரு சாஸ்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரே மரத்தில் போடுறது. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மரத்தில் போடுறது பெட்டர். ஒரு மரம் வந்து பால் உள்ள மரங்கள்லேயே பல மரங்களை சேர்த்து ஒரு ஜன்னலுக்கு ஒரு மரம், கதவுக்கு ஒரு மரம், நிலவுக்கு ஒரு மரங்கிறத போடுறதை காட்டிலுமே ஒரே மரம் ஏதோ ஒரு மரங்களை போடுறது பெட்டராக இருக்கும். அப்போ இதுலேயுமே நிலைக்கதவு அப்படின்றத வந்து நிலவு செய்கிறதுலேயே ஒரு சாமுத்திரிகா லட்சணம் ஒன்று இருக்குது. அந்த நிலவு செய்கிற சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பக்கம் ஈட்டி கட்டை, 2 இந்த நெட்டு குத்துரா நிற்கக்கூடிய கட்டை வந்து 2மே ஈட்டி கட்டையும், மேலே போடுறது வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வேங்கை கட்டையும், கீழே போடுறது தேக்கு கட்டையும் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மரங்களில் வந்து எல்லா மரச்சாமான்களும் செய்யலாம். ஊஞ்சல், கட்டில், சாதாரணமாக சேரு, ஃபர்னிச்சரு, நிலவு, கதவு, இது எல்லாமே செய்யலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கை வந்து முழுமையாக பால் உள்ள மரம். அப்படியே சொட்ட பால் வருது. அந்த மரத்தை வந்து கொஞ்சம் ஓரளவு பட்டையை சீவிட்டு அதில் வரக்கூடிய அந்த பாலை எடுத்து குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டு வைக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அந்த திருஷ்டியை போக்குறதுக்குன்னே அந்த குழந்தைக்கு வந்து இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ பொட்டு வைப்பாங்க. காவல் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து துர்சக்திகள் அந்த பக்கமாக போய்
சுபசக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சக்திகள் வந்து அந்த குழந்தையை அணுகி இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தை வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதங்கிறது வந்து அந்த வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தாயினுடைய அன்பு அரவணைப்பு இருக்கிறத போல, தந்தையினுடைய முழு பாதுகாப்பு இருக்கிறத போல பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வேங்கை பாலினுடைய பொட்டுக்கு உண்டு. அதனால் அந்த வேங்கையை வந்து மேலே நிலக்கதைக்கும் மேலே போடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த வேங்கை மரம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போடலாம். எல்லாமே நிலக்கதவு பொதுவாக வந்து இது கோவில்களுக்கு அதிகமாக போடுவாங்க. காரணம், வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பாயும் திறனை கொண்டது. ஈட்டி வந்து எய்யக்கூடியது, அதிகமாக வேகமாக பாயக்கூடிய ஒரு திறனை கொண்டது. அதே சாயலில் வரக்கூடியது இந்த வேங்கை மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவும் மிக சக்தி வாய்ந்த மரமாக இருக்கிறதுனால இது வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் எதுவும் போடலாம். அடுத்து வேம்பு. இப்போ வேப்ப மரம் வந்து அதிகமாக போட மாட்டாங்க. இப்போ வந்து இப்போது கமர்ஷியலில் வரக்கூடியதும் அதே மாதிரி வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றதுனால வேப்ப மரம் நல்ல முத்தின மரம் இருந்ததுன்னா ஒரு 8 அடி 7 அடி சுற்று இருந்தது அப்படின்னா அந்த மரத்தில் அறுத்து போடும்போது அது ஒரு மாம்பழ வாசம் அடிக்கும். இது முழுமையாக அம்மன் சக்தி கொண்ட மரம் அது. பொதுவாக அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு பயன்படுத்தாமல் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அது அம்மன் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாசம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த நிலக்கதவை தாண்டி வெளியே போய் உள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுனால அந்த வேப்ப மரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பட்ஜெட் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை போட்டுக்கிறோம். அதனால் வந்து அந்த வேப்ப மரமும் போடலாம் அப்படின்றது. அதேமாரி வந்து அது நல்ல பால் உள்ள மரம். இது எல்லாமே பலகைகள் பூராமே மேலே அடைக்கக்கூடிய அடைப்பு இதெல்லாமே வந்து மாம்பலகையில் போட்டுக்கலாம். மாமரம் பயன்படுத்தலாம். பலா நம்ம இருப்பு வைக்கக்கூடிய பீரோ, கட்டில், அதே மாதிரி வந்து சோஃபா, ஃபர்னிச்சர் ஐட்டம், கதவு, நிலவு, ஜன்னல், இது எல்லாமே கட்டை வந்து அழகாக எடுத்து நம்ம போடலாம். இது வந்து பலா மரத்தில் செய்கிறது வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு கணீர்னு சத்தம் இருக்கும். அதனுடைய அமைப்பு வந்து இனிப்பான சம்பவங்கள் நிறைய நடக்கக்கூடிய வீடுகளாக இது இருக்கும். அப்படின்றத வந்து பலா மரமும் அதிகமாக பயன்படுத்தலாம். இது போக பால் இல்லாத மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டி, அதேமாதிரி அத்தி மரத்தில் வந்து பால் இருக்குது. ஆனால் அத்தி மரம் வந்து கோவில்களுக்கு வந்து பயன்படக்கூடியது. ஆனால் காலத்தில் வந்து போட்டிருக்காங்க. காலத்தில் வந்து அந்த ஈட்டி குத்துறது வந்து அத்தி எப்போவுமே வந்து உள்ளே விடாது. வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு நார்த்தன்மை உள்ள மரம். இந்த நார்த்தன்மை உள்ள மரங்கிறதுனால முதல்ல வந்து களவுகள் நிறையா போகும். திருடர்கள் வந்து நிறையா இருந்ததுனால ஈட்டி போட்டு கண்ணக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணக்கோல் போட்டு அந்த கதவை வந்து உடச்சடிச்சிடுவாங்க. அப்படின்றதுனால பெரும்பெரும் அரண்மனைகளில் இது வந்து பயன்படுத்தப்பட்டது. காவலுக்கு வரக்கூடிய அரண்மனை முன்னால் இருக்கக்கூடிய ராஜ கதவு அப்படின்னு சொல்லக்கூடியது. கோட்டைகளுக்கு அடைக்கப்படக்கூடிய கதவு, அரண்மனை கோட்டைகளை அடைக்கப்படக்கூடிய கதவுகளுக்கு எல்லாமே வந்து அத்தி மரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அத்தி மரத்தை அவ்வளோ சீக்கிரமாக வந்து, அதாவது அந்த ஈட்டிலையோ வாள்லையோ மற்ற ஆயுதங்கள்லையோ வந்து குத்தி அதை வந்து ஓட்டப்படுத்த முடியாது. அவ்வளோ ஒரு இறுக்கமாக இருக்கும். ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அந்த அத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கதவுகளுக்கு பயன்படுத்துவது மிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து ஆலமரம் அதிகமாக போடுறதில்லை, அரச மரம் அதிகமாக போடுறதில்லை. இந்த அரசு ரெண்டுமே, அரசு மரத்தில் கூட வந்து பால் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே இது அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசோ பூவரசோ வந்து வீட்டுக்கு வந்து அரண்மனைகளுக்கு வந்து அது பயன்படுத்தக்கூடியதாகவும் கோவில்களுக்கு வந்து அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது வந்து சாதாரண குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஆலமரத்திலேயோ அரச மரத்திலேயோ வந்து மரச்சாமான்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இது போக வந்து வெளிநாடுகளிலிருந்து வருது, இம்போர்ட்டட் மரங்கள் அப்படின்னு சொல்லி வருது. அது நிறையா வந்து படாக் மரம்னு வருது, ஓக்கு மரங்களில் மெர்போக் மரம்னு ஒன்று வருது, அதே மாதிரி வயலட்டு, வேறு என்னென்னமோ மரங்கள்லாம் வருது. ஆனால் இது வந்து எந்த வகையில் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து சால் எடுத்துக்கலாம். சால் மரத்தில் வந்து பால் இருக்குது. அது சாதாரணமே பால் கொடுக்கக்கூடிய மரம் தான் அது தாராளமாக போடலாம். அதேமாதிரி படாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நாட்டு வாகை மரத்தோடு சேர்ந்தது தான் அது. அதாவது இது வந்து உள்நாட்டு வாகை. இது வாகை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக வந்து வீடுகளுக்கு போட மாட்டாங்க. அதேமாதிரி வந்து நாவல் மரமும் பாலுள்ள மரமாக இருந்தாலுமே அது வீடுகளுக்கு போடுறது கிடையாது. இருந்தாலும் வந்து சில இடங்களில் போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் இந்த மரங்களையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மரங்களில் சால் எடுத்துக்கலாம், அது போடலாம். படாக் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அது வெளிநாட்டு வாகை மரம் தான். அது உள்நாட்டு வாகை போல் வெளிநாட்டு வாகை. இது வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷாக இருக்கும், அது வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும். இதுதான் இந்த 2 மரங்களுக்கான ஒரு அமைப்பு. அதேமாதிரி இன்றைக்கு வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து விலை மலிவான மரங்களை வாங்கி போட்டு
இந்த வீடுகளுக்குள்ளே வந்து ஆசையாக கட்டுவாங்க ஒரு வீடு. நான் வந்து ரொம்ப காலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது வந்து நமக்கு லிவிங் பிளேஸில் தான், நம்ம இருக்கக்கூடிய அகத்தில் தான். எங்கெங்கேயோ போகிறோம், பாடுபடுறோம், வெயிலில், காற்றுல, மழையில் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த வீடு வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பான வீடாக இருக்கணும். அந்த ஒத்துழைப்பு இல்லாத வீடுகளுக்குள்ளே ஏன் சின்ன சின்ன வாஸ்து குற்றங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துட்றோம். கன்னி மூலை எப்படி இருக்குது, ஜலமூலை எப்படி இருக்குது, வாயு மூலை எப்படி இருக்குது, அக்னி மூலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்றோம். நிலவு வைக்கிறது, கதை வைக்கிறதா எங்கெங்கே இல்லை எல்லா பக்கம் வச்சாச்சு. போட்ட மரம் சரியில்லை அப்படின்னா துர்தெய்வங்கள் வாசம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும், துர்தேவதைகள் உள்ள வாசம் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து என்னென்னமோ மரம்லாம் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மரங்களில் ஜாதி தெரியும், பால் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மரம் என்ன மரம்னு தெரியாது, எந்த வகை மரங்களை சேர்ந்ததுங்கிறது தெரியாது. இன்றைக்கெல்லாம் மகாகனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை போடுறோம். அந்த மரம் வந்து முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய மரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இன்றைய சூழ்நிலை, இன்றைய பட்ஜெட்டு, இன்றைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து அது வந்து விலை மலிவாக கிடைக்குது அப்படின்னு போட்டு அதனால் வரக்கூடிய அந்த துர்வாசங்களையும் இவங்க இழுத்துக்கிறாங்க. அப்போ வைப்ரேஷனில் வந்து நம்ம வந்து எல்லா நிலக்கதவெல்லாம் சரியாக இருக்குது, போனால் திறந்து வைக்கிறாங்க, சூரிய ஒளி வருது, சந்திர ஒளி வருது, காற்று வருது, அதேமாதிரி பிராணம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி வகைப்பாடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் போடும் பொழுதும் நமக்கு சிரமங்களை தருகிறது. இதிலெல்லாம் விட வந்து இப்போது இன்றைக்கு இன்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ளைவுட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அது இன்றைய காலகட்டத்தில் வந்து அழகு பொருள்களை வந்து எல்லாம் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா, மேலே இந்த லேமினேஷன் சீட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அது கண்டிஷன் ஆகும். அங்கே வந்து இந்த யூபிவிசி அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாக கேது, அந்த கேது பகவானை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு வரக்கூடியது தடைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மரச்சாமான்களை பயன்படுத்துவோம், மர ஜன்னல் கதவு நிலைகளை வைப்போம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாசமாக இருக்கும், நல்ல அதிர்வுகளை வாங்கி தரும், சுகபோகமான வாழ்க்கையை தரும்னு சொல்லி மீண்டும் நல்ல வீடியோவில் நல்ல தகவலை நம்ம பரிமாறிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.